ஏன் பேபிப்பா 2500 பணம் தராங்களாம், 1 பவுன் நகை தராங்களாம், சிலிண்டர்லாம் தராங்களாம். இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்? வணக்கம் மக்களே. நேத்து ஒரு காணொலியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இலவசத்தை எல்லாம் அறிவிச்சாரு, பார்த்திருப்போம். என்னோட கருத்துதுல என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பேர் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் மகளிருக்கு 2500 தரேன், கல்யாணம் ஆன பெண்களுக்கு 1 பவுன் நகை தரேன், பட்டு சேலை தரேன், குழந்தை பிறந்தா மோதிரம் தரேன், இதெல்லாம் தரீங்க. யார் வீட்டு காசுல தரீங்க? நீங்க சம்பாரிச்ச காசுல தர போறீங்களா? இல்ல, மக்கள் வரிப்பணத்துல இருந்து எடுத்து தர போறீங்க. இந்த 60 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக மாற்றாக வரேன்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணிக்கு யாரும் வரலன்னு உடனே அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிய அப்படியே கையில எடுக்கிறீங்களே விஜய் சார், இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டா உங்களோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வரிஞ்சு கட்டிட்டு வரானுங்க. நான் ஒரு பொதுமக்களா அந்த கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடத்தல இருக்குது தமிழ்நாடு. ஒருத்தர் 1500 தரேன்னார், இன்னொருத்தர் 2000 தரேன்னார். இப்ப நீங்க 2500 தரேங்கிறீங்க மாதம் மாதம் மகளிருக்கு. யாரு வீட்டு காசுல இருந்து எடுத்து தருவீங்க? எல்லா வரியும் ஏறிடுச்சு. இப்போ இந்த இலவசத்தை கொடுத்து யாரை ஏமாத்த போறீங்க? இப்படி இலவசத்தை கொடுக்கற நீங்க எப்படி ஒரு நல்லாட்சி உங்களால கொடுக்க முடியும்? இவ்வளோ இலவச தரேன்னு சொன்ன நீங்க டாஸ்மார்க்க மூடுவேன் அப்படின்னு எங்க ஒரு வார்த்தையா சொல்லிருக்கீங்களா? மகளிருக்கு நீங்க நல்லது பண்றதா இருந்தா முதல்ல அந்த டாஸ்மார்க்க மூடணும்ல சொல்லிருக்கணும். அதுலதானே எல்லாரும் குடிச்சிட்டு சாவறாங்க. அத உங்களால சொல்ல முடியல. ஏன் விஜய் சாருக்கு விட மக்களுக்கு தான் சொல்லுவேன். மக்கள் நீங்க திருந்துங்க. இதுதான் சொல்லுது. ஒரு நடிகனை நோக்கி போனீங்க, காப்பாத்துவாரு காப்பாத்துவாருன்னு. ஆனா அவரோட அரசியல் பாதை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இலவசத்தை கொடுத்தாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்க போறாரு, அவங்க மாவட்ட தலைவர் செயலாளர் போஸ்டிங் காசு கொடுத்தாரு. இதெல்லாம் நான் பொய் சொல்லல, அவங்க கட்சிக்காரங்களே வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களே எடுத்து பாருங்க. எல்லாத்துக்கும் காசு வாங்கின பண்ண அந்த ஆட்சி எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணும்? இந்த 60 ஆண்டு கால ஆட்சியை கேவலப்படுத்திட்டு அதே கேவலத்துல இவரு நிக்கிறார். இவர் எப்படி நல்லா வராவாரு? அதனால இந்த 2026 எலெக்ஷன்ல முதல்ல யோசிங்க. இலவசம் 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 கொடுக்கறத விட்டுட்டு தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் தீர்வு என்னென்ன பண்ணலாம்? மணல் கொள்ள, மழை கொள்ள, அடுத்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து குப்பையை கொட்டுறோம், அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல. ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல. சாதி அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க. இந்த திமுக அரசு மாதிரிய நீங்களும் இலவசத்தை தரேன் இலவசத்தை தரேன் இலவசம் தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திடாதீங்க. கடைசியா சொல்ற மக்களே, 2026 எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டை வீணடிச்சிடாதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்குது. சினிமாக்காரன் நல்லது பண்ணுவான், அவன் மாசம் மாசம் 1000 ரூபாய் தரான், இவன் மாசம் மாசம் 2000 தரான்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நீங்களே அவங்களை ஒவ்வொரு நாளும் குழி தோண்டிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் குழி தோண்டி வச்சிட்டு இருக்கீங்க. கையெடுத்து கேட்டுக்கிறேன், அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைய கெடுத்துடாதீங்க. வாழ்வதற்கு ஒரு நாடை விட்டு சொல்லுங்க. பணம் காசு எல்லாம் இருக்கும், ஆனா சுவாசிக்கிறது காத்து இருக்காது. திரும்பி பாக்குற இடத்துல நீங்க காசு சேர்த்து வச்சிருப்பீங்க, சாப்பிடறதுக்கு உணவு இருக்காது. எல்லாம் சேர்த்து வச்சு பணத்தை திங்க முடியாது. இலவசத்தை வாங்கி வாங்கி நீங்க அடிக்கி எதை சாதிக்க போறீங்க? இப்பயே விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. 10 லட்சம் கோடி கடல்ல இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு மக்கள் தலையிலயும் 2 லட்சம் ரூபாய் கடத்தல இருக்கு தமிழ்நாடு. இந்த நேரத்துல இலவசம் உங்களுக்கு தேவைப்படுதா? இலவசத்தை வாங்காதீங்க. யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிங்க. இந்த கட்சி கூட்டணியில வலுவா இருக்குது, இந்த கட்சி கூட்டணியில வலுவா இருக்குது, இவரு ஓட்டுக்கு 2500 தராருன்னு சொல்லிட்டு ஏமாந்து அடுத்த தலைமுறை வாழ்க்கைய சுடுகாட்டுக்கு போக வச்சிடாதீங்க. அதனால சிந்தித்து செயல்படுங்க. உங்க ஓட்ட ஒருபோது காசுக்காக வித்துறாதீங்க. மாற்றத்தை விரும்புங்க. நன்றி, வணக்கம்.